இங்க நம்ம கழுத புலி கூட்டத்தையும் நரி கூட்டத்தையும் அடிச்சு விரட்டி இருக்கும் போது அங்கிருந்து ஒரு குரங்கு கூட்டம், இது வரைக்கும் பேர் சொல்ல மாட்டோம், இப்ப இருந்து சொல்லுவோம். யார் அந்த குரங்கு கூட்டத்துக்கு 2 ஹிண்ட் கொடுக்குறேன். ஊர்ல மழை இல்ல, விவசாயம் இல்ல, ஏழைகள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. உங்க கும்பல் கிட்ட மட்டும் எப்படி ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷனா காசு வருது? நீங்க திறன் நிதி கொடுக்குற வரைக்கும் நாங்க பென்ஸ் கார் வாங்கினே இருப்போம். அவங்க கிட்ட போய் உங்ககிட்ட எத்தனை எம்எல்ஏ எத்தனை கவுன்சிலர் இருக்குன்னு கேட்டு பாருங்க. சிதம்பரம், உங்ககிட்ட எம்எல்ஏ இருந்தா திருடிக்குவாங்க, உங்ககிட்ட கவுன்சிலர் இருந்தா பிடிக்குவாங்க. திறன் நிதியை மட்டும் உங்ககிட்ட இருந்து எவனுமே திருட முடியாதுன்னு ஒரு திருட்டு கும்பலுக்கு 2.0 அமைச்சு எவ்வளவு காசு கொடுக்குறாங்க அவனுக்காக மேலப்பட்டு கூவுற அந்த நான் சொல்ற கும்பலுக்கு கேட்கிறேன், எங்க அண்ணன் முதல்வர் ஜோசப் விஜய பத்தி இந்த அநாகரிக பேசல நீ பேசினா ஒண்ணும் பண்ண மாட்டோம். சட்டம் இந்த கடமையை செய்யும். 234 தொகுதியிலையும் 16 வருஷமா தொடர்ந்து நின்று ஒரு தொகுதியில கூட டெபாசிட் வாங்க முடியாம இருக்கிறதுக்கு ஒரு ரெக்கார்டு உண்டுனா அந்த ரெக்கார்டு முதல் தேர்தலிலேயே 108 தொகுதியில ஆட்சி அமைச்சர் நாங்க யார் யாரை பத்தி பேசுறதுன்னு